தமிழ்நாட்டுக்கு சூப்பரான வேகன்சி. ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 204 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 126 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 88, எஸ்டிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 46 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்குமே நல்ல வேகன்சி இருக்கு. பிடபிள்யூ எஸ்சி எஸ்டி சாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே நல்ல வேகன்சி இருக்கு. ஆர்ஆர்பி கிளர்க்ல. புதுச்சேரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஓக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். பிஓக்கு டோட்டலா ஒரு 4 வேகன்சி இருக்கு. 4 வேகன்சி தானா கிடையாது, இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் இயருமே அப்படிதான் இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா? தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிஓல 200 வேகன்சி இருக்கு. சரிங்களா? 200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 81 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கும், ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 54, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30, எஸ்டிக்கு 15, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் இருக்கு. நமக்கு இப்போ செப்டம்பர்லயே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. சரியா? செப்டம்பர்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து நீங்க பாருங்க டேட், நம்பர் ஆஃப் டேஸ். இந்த செப்டம்பர்ல ஒரு 30 டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர்ல ஒரு 31 டேஸ் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. டோட்டலா நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணுங்க. 81 டேஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 81 டேஸ் இருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் இருக்கு. ஒரு பிகினரா இப்பதான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/9/2025 ல இருந்து 21/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்குமே வெயிட் பண்ணுங்க. டீடைல்டா ஹவ் டு அப்ளைன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வீடியோ போடுவாங்க. நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல வீடியோ போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. சரியா? பிஇடி நவம்பர்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிஇடிமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஇடில ஏதாவது ஒன்று புதுசா கொண்டு வரணும், அந்த பிஇடில சொல்லுவாங்க. பிஇடி யாருக்கெல்லாம் அவைல் இருக்கோ அவங்க கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. ஓபிசி இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிங் பிரிலிம்ஸ் எக்ஸாம் கால் லெட்டர் பாருங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் கால் லெட்டர் நவம்பர் டிசம்பர்ல. ஏன் நவம்பர் டிசம்பர்னா ஆபீசர் முன்னாடியே வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் தான் ஆபீசரை ஃபாலோ பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வருது. சரியா? பிரிலிம்ஸ் எக்ஸாம் நவம்பர் டிசம்பர்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு டேட் தெரிஞ்சதுதான். சரியா? அந்த டேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். டேட் வந்து டென்டேட்டிவ் காலண்டர்ல கொடுத்துட்டாங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஆபீசர் அசிஸ்டன்ட் வந்து மார்ச்லயே முடிச்சிருவாங்களாம். இந்த இயர் ஏப்ரல் 1 வரைக்கும் நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. ஐபிபிஎஸ்க்கும் சரி, ஆர்ஆர்பிக்கும் சரி, ஏப்ரல் 1 தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற வேலைக்கு இந்த இயர் இடமே இல்லை. ஐபிபிஎஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மோஸ்டா பிப்ரவரி மார்ச்ல ஐபிபிஎஸ் ரிசல்ட் வந்துடும், ஆர்ஆர்பி ரிசல்ட் வந்துடும். எல்லாம் ஒரே டைம்ல வந்துடும்.